இந்த வீட்டில் ஒரு மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம். அவங்க சொன்னதை விடவே இன்னும் அழகாகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். குழந்தைங்கள பெரியவங்க கூட யாருன்னா கூட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். வுட் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம், ஆயில் ட்ரே கொடுத்துருக்கோம், கட்லரி யூனிட் இன்னோவேட்டிவாகவே சார் பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வீடு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மைல் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனாக நம்ம பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அலுமினியம் ப்ரொஃபைலில் வந்து லைட்ஸ் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் கம்ஃபர்டபுளாக ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம லேமினேட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பெட் வரதுக்காக பேக் பேனலுக்காக லைட்னா போட்டு அந்த டிசைன் காமிச்சிருக்கோம். ஐடியாஸ் வந்து சார் நிறைய கொடுத்தாங்க. இதை விட இப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த ஐடியாஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் நல்லா அழகாக வீடு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்லைடிங் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். டச் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ட்ரீம் கிரியேட்டிவ் இன்டீரியர்ஸ் பண்ண அமேசிங்கான ஒர்க்கை பார்க்க போகிறோம். இவங்க வந்து இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாடலர் கிச்சன்லேருந்து இவங்க ஹாலில் வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, 3 பெட்ரூமுக்கு வந்து வார்ட்ரோபு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெட்டுக்கு பின்னாடி ஒரு டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கஸ்டமரே வந்து நிறைய இடத்துல விசாரிச்சிருக்காங்களாம். ஸோ அவங்ககிட்டயும் ஒரு ரிவ்யூ வந்து நம்ம கேட்டுடலாம். எல்லா ரூமுக்குமே வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸு, உங்களுக்கு வந்து வாரண்டி, சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ட்ரீம் கிரியேட்டிவ் இன்டீரியர்ஸோட ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தால பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்க சென்னை ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் பண்ணி தராங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கூட நான் இங்கேயே கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி அமேசிங்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ரேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாரண்டி, சர்வீஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ட்ரீம் கிரியேட்டிவ் இன்டீரியர் ஓனர் பேசுகிறேன். என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சித்தால பக்கத்தில் இருக்குது. பெரும்பாகத்தில் வந்து ஒரு 3 பெட்ரூமோட இன்டீரியர் பண்ணியிருக்கோம். நான் நிறைய வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். நான் வீடியோஸ்லாம் கிளாஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீட்டை பார்க்கலாம். சார் இங்கே டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். 7x7 வந்து சைஸு. மேலே ஒரு லெட்ஜ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 3 லைட் வந்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃபுட்டர் பேனல் கொடுத்துருக்கோம். டிவியோட பேனல் வந்து 3 இன்ச் வந்து வெளியே எடுத்து வச்சு அதோட வந்து டிசைனாக காமிச்சிருக்கோம். எத்தனை இன்ச் வரைக்கும் டிவி மாட்டலாம்? இந்த டிவி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 65 இன்ச் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு ஷோகேஸ் வந்து யூனிட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து லைட் போட்டுக்கலாம். ஷோகேஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அலுமினியத்தில் ப்ரொஃபைல் டோர் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணிங்கன்னா கீழே வந்து 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் சேனலில் ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து சாஃப்ட் கிளாசிங் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டர் பேனல் சென்ட்ரலில் கோல்டு கலர் டிசைன் போட்டு மேட்சிங் கலருக்கு கொடுத்துருக்கோம். டிசைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இந்த பேனல்லே வந்து டிசைனுக்காக கொடுத்துருக்கோம். கீழே வந்து அந்த டிசைன் வந்து மேட்சிங் கண்டினியூ பண்ணியிருக்கோம். இந்த ஃபுட்டர் பேனலுக்கு ஜாயிண்ட் வந்து விசிபிளாக வந்து ஒரே லெவல் கண்டினியூ பண்ணிக்கிறதுக்காக வந்து ஒரு ஃபுட்டர் பேனலில் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கோம். கோல்டு கலர் ஸ்ட்ரிப்பு வியூ வந்து ஃப்ரண்ட் டாப் வரைக்கும் கொடுத்துருக்கோம் டிசைன். இப்போ இந்த டிவி யூனிட்டுக்கு வந்து கீழே எந்த சப்போர்ட்டுமே கொடுக்காம இருக்கீங்களே, இது நாளடைவில் வந்து யாராவது மேலே ஏறி குழந்தைங்கள்லாம் உட்காரும் போது கீழே இறங்கிடாதா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலோட ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg வரைக்கும் வந்து கெப்பாசிட்டி உள்ளது. குழந்தைங்கள்லாம் பெரியவங்க கூட யாருன்னா கூட இது வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே எதுக்காக நாங்கள் கேப் கொடுத்துருக்கோன்னா இது வந்து மாப் போடுறதுக்கோ இந்த க்ளீன் பண்ணுறதுக்கோ நீட்டாக பண்ணுறதுக்காக வந்து கேப் கொடுத்து பண்ணியிருக்கோம். சப்போர்ட் வந்து 100% வந்து நல்லாயிருக்கும். இப்போ டிவி யூனிட்க்கு ப்ரைஸ்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க சார்? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100+ டிசைன்ஸ் இருக்குது. நம்ம இந்த யூனிட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து 1100 நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிக்குதோ அதோட வேல்யூவேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். இந்த வீட்டில் நாங்கள் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளைன் சீலிங். இது வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்ட்ரிப் லைட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 150 சார்ஜ் பண்ணுறோம். எல்லாமே வந்து லைட்டு போட எல்லாமே இன்க்ளூடிங்கோட ரேட்டோட அந்த ரேட் இருக்குது. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. என்னென்ன டிசைன்ஸ் வருது அது கூட நம்ம பண்ணிக்கலாம். உங்களை டிசைன் தகுந்த மாதிரி வேல்யூவேஷன் மாறி வரும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஜகம் டோர் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து 8 அடி பண்ணியிருக்கோம். 3 அடி பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎன்சி கட்டில் வந்து மைல் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பெல்ஸ் கட்டிங் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைல் டிசைனில் பண்ணியிருக்கோம். இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட பிக்சர் மாட்டுறதுக்காக ஃபுல் வியூ வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வேல் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சுமி ரெட்டில் வந்து கிரானைட் கொடுத்துருக்கோம். இங்கே கீழே வந்து படையல் போடுறதுக்காக வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். கீழே ஸ்டோரேஜுக்காக 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
வந்து மண்டபம் ரெடி பண்ணியிருக்கோம். மேலே கலசங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா 100+ டிசைன்ஸ் இருக்கு. நிறைய கலர்ஸ் வேரியேஷன் இருக்குது. உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் வந்து கலர்ஸும் நிறைய இருக்கு. ப்ரைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 வந்து பாக்ஸ் டைப் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸா எல்லாமே இதில் இன்க்ளூடிங்கோட நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இந்த ரூம் வந்து ஸ்டடிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் யூஸ் பண்ணுறாங்க பசங்களுக்காக. அவங்களோட புக்ஸு டால்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளைண்ட் கேட்டதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி வந்து உங்களுக்கும் நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். டபுள் கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம லேமினேட் கொடுத்துருக்கோம். இந்த லேமினேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கலர் ஸ்டிப்பும் பிளாக் கலர் ஸ்டிப்பும் வந்து டிசைனுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான இருக்கணுங்க. வந்து பிளாக் லெவலில் வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோமோ உங்களுக்கு வந்து பாக்ஸ் டைப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்லைடிங்காகவும் பண்ணிக்கலாம், ஓப்பன் டைப் டோராகவும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு தகுந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஓப்பன் டைப் டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா ஸ்டோனுடைய இதாக பண்ணியிருக்காங்க. அதில் நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவுட்லுக் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கடப்பா ஸ்டோனோட யூனிட் மாதிரி தெரியாது. ஆனால் வந்து பாக்ஸ் டைப் மாதிரி தெரியும். இது வந்து ஃபுல்லாக வந்து இன்னரில் கடப்பா ஸ்டோன் இருக்கு. இதில் வந்து பாக்ஸ் டைப் போட்டு பண்ணியிருக்கோம். இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயர் கொடுத்துருக்கோம். 2 ட்ராயர் வந்து ஏதாவது சேஃப்டி ஏதாவது பர்பஸ்க்குனால நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது கிளைண்ட்டுக்கு வேணுன்றதுக்காக நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸி லேமினேட் போட்டிருக்கோம். இது வந்து மேட் வேணாலும் பண்ணிக்கலாம், டெக்ஸ்சர் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து கிளைண்ட்டுக்காக நம்ம வந்து கிளாஸி லேமினேட் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரேம் ஒர்க் இது. இதோடைய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 சார்ஜ் பண்ணுறோம். லாஃப்ட் அதே மாதிரி 600 சார்ஜ் பண்ணுறோம். ஹேண்டில் எல்லாமே இதே மாதிரி யூனிக்கான ஹேண்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் எல்லாமே எப்கோ பிராண்டில் சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் பண்ணுறோம். பாக்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணுறோம். பாக்ஸ் டைப் வந்து ஃப்ரேம் ஒர்க்காக வந்து 600 பண்ணுறோம். அந்த ரூமில் வந்து வேறு கலர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனாக நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து கிரீன் வித் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணிடுவோம். ஒரே கலரில் வந்து எல்லா ரூமும் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே 3 டோர் அதே கான்செப்ட் வந்து டிசைன் மாற்றி பண்ணியிருக்கோம். இது ஃப்ரேம் ஒர்க்கு. இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா ஸ்டோன் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து டோர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ். மேலே லாஃப்ட்டும் வந்து எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் கொடுத்துருக்கோம். வேறு மாதிரி டிசைன் பண்ணிடுவோம். 100+ கலர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கலர் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் எப்படின்னா? இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேமுக்கு வந்து 600, பாக்ஸுக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணுறோம். இந்த வீட்டில் வந்து 3 பெட்ரூம் பண்ணியிருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். எங்கோட டிசைன் வந்து இந்த ஃபுட்டர் பேனல் டிசைன் கொடுத்துருக்கோம். 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைட் டேபிள் கொடுத்துருக்கோம். 2 சைடும் வந்து மிரர் கொடுத்துருக்கோம். இங்கே கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக ட்ராயர் கொடுத்துருக்கோம். இது ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ்லாம் எப்படின்னா? பேனல் வந்து 600 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். அலுமினிய பட்டி போட்டு ஸ்ட்ரிப் லைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பெட் வரதுக்காக பேக் பேனலுக்காக இங்கே லைட்னா போட்டு அந்த டிசைன் காமிச்சிருக்கோம். இந்த வார்ட்ரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். டபுள் காம்பினேஷனில். இது வந்து இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடப்பா ஸ்டோன் இருக்குது. அந்த கடப்பா ஸ்டோன் வந்து இருக்கிறதுக்கு நான் வந்து ஸ்லைடிங் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடை வந்து நாங்கள் வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். மேலே ஆங்கர் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் டோருக்கு காஸ்ட்லாம் எப்படின்னா? ஸ்லைடிங் டோருக்கு நான் வந்து இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லை. நம்ம வந்து அந்த 1200 நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பாக்ஸ் டைப்புக்கு வந்து 1200. இது ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 சார்ஜ் பண்ணுறோம். லாஃப்ட்டுக்கு 600 சார்ஜ் பண்ணுறோம். பிளைவுட் எல்லாமே வந்து BWP வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் தான் யூஸ் பண்ணுறோம். லேமினேட் எல்லாமே வந்து மெரினோ பிராண்டட் யூஸ் பண்ணுறோம். இன்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்கோ சாஃப்ட் க்ளோசிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஹேண்டில் எல்லாமே ஃபேன்சியான ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த வீட்டில் ஒரு மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்து கீழே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இங்கே கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அரிசி டம் மாதிரி எதாவது வைக்கிறதுக்காக வந்து கார்னரில் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே டேண்டம் பாக்ஸ் வந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேமினேட் வந்து வுட் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஆயில் ட்ரே கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து கட்லரி யூனிட். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வந்து பிளேட் ரேக் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பெரிய ரேக் கொடுத்துருக்கோம். இது வந்து சிலிண்டரோட யூனிட். இது வந்து சிலிண்டர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏர் வென்டிலேஷன் நல்லா வரதுக்காக வந்து இது வந்து வென்டிலேஷன் வச்சுருக்கோம். இது சிங்கோட ஏரியா. சிங்கோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர்லேயே வந்து ஒரு பேனல் கொடுத்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ஜஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீப் ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இது கோல்டு கலரில் என்னாலும் இடிக்காது.
கம்ஃபர்டபுளாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இது வந்து வால் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஆரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கீழே நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணாமே நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் யூனிட். சிம்னி நடுவில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் டோரை வந்து 2 சைடு வந்து கார்னரில் கொடுத்துருக்கோம். பிளாக் கலர் வந்து ஃபில்டர் கிளாஸ். நம்ம சிம்னியோட வந்து ஓப்பன் தெரியாமல் ஒரு டோர் ஒன்று கொடுத்து வந்து சிம்னி வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஷெல்ஃப் தான். ஷெல்ஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2mm எட்ஜ் பேண்ட் கொடுத்துருக்கோம். இது கார்னர் ஸ்பேஸ். இது வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் இங்கே வச்சுக்கலாம் பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து வால் பாக்ஸ் எதுவுமே வந்து ஹேண்டில்ஸ் கிடையாது. கீழே இருந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ப்ரொஃபைலில் வந்து லைட்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா 3 சைடு உங்களுக்கு லாஃப்ட் கம்ஃபர்டபுளாக ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். எவ்வளோ பொருள் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடப்பா ஸ்டோன் இருக்குது. இதுக்கு டோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது உடன்லேயே வந்து கட் அவுட் பண்ணிட்டு இது வந்து ஃபில்டர் கிளாஸ் கொடுத்துருக்கோம் பிளாக் கலரில். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜுக்காக 2 டோர் கொடுத்துருக்கோம். ஜீப் ப்ரொஃபைலில் வந்து டோர் கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாபு கொடுத்துருக்கோம். இதோடைய மேட்சிங் கலர் கீழே ப்ரொஃபைல் என்ன கலர் கொடுத்துருக்கோம் அதே கலரில் மேட்சிங்கு மேலே வந்து நாபு கொடுத்துருக்கோம். இந்த மாடல் கிச்சன் பிரைஸ் எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் யூனிட் வந்து 1300 யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து BWP கிரேடு வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் எல்லாமே ஹை கிளாஸ் லேமினேட் எல்லாமே வந்து மெரினோ பிராண்டில் யூஸ் பண்ணுறோம். வால் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1200 பண்ணுறோம். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஹை கிளாஸ் லேமினேட். இதுலேயும் வந்து 1000 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் வந்து லேமினேட் ஃபினிஷிங்க்கு இந்த ரேட் பண்ணுறோம். இது அக்கலிக்கும் வருது. அக்கலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 சார்ஜ் பண்ணுறோம். அக்கலிக் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறோம். மேலே லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்கலிக்கு வேணும்னா வந்து 700 பண்ணுறோம். வாரண்டி சர்வீஸ் வாரண்டிலாம் எப்படின்னா? வாரண்டி வந்து நாங்கள் வந்து 10 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறோம். சர்வீஸ் வாரண்டி வந்து 2 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறோம். என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் அட்டன் பண்ணி கொடுப்போம். வாஷ் மிஷின் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸ் மேலே பவுல் பண்ணியிருக்கோம். வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லர் பேனல் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டச் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வாட்டர் ப்ரூஃபா? கீழே வாஷ் மிஷின்றதால கீழே வந்து BWP கிரேடு வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேனலும் வந்து பார்த்தீங்கன்னா PVC பேனல். உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் எதுவும் வந்து ஆகாது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 600 நம்ம வந்து பேனல் சார்ஜ் பண்ணுறோம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 சார்ஜ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீட்டு ஓனர்ஸ் கிட்ட ட்ரீம் கிரியேட்டிவ் இன்டீரியர்ஸ் இந்த ஒர்க்கை எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த இன்டீரியரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? பக்கத்தில் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அது மூலியமாக கான்டாக்ட் பண்ணோம். கான்டாக்ட் பண்ணதில் அவர் நிறைய டிசைன்ஸ் காமிச்சாரு. அவர் பண்ண ஒர்க்கையும் கூப்பிட்டு போய் காமிச்சாரு. அதில் பிடிச்சி தான் இவரை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அப்புறம் மாடலுக்கு சார் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லா இன்டீரியர் சார் பண்ணியிருந்ததை காமிச்சாங்க. அது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. கலர்ஸ் அப்புறம் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் அதே மாதிரியே பண்ண சொல்லி சார் கிட்ட பண்ணோம். அதுக்கப்புறம் சார் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க வந்து கொடுத்த ப்ரைஸ் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? கரெக்டாக இருந்துச்சா? நாங்கள் இவரை போக மீதி ஒரு 2-3 பேர்கிட்டையும் கேட்டோம் கொட்டேஷன். எல்லாத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இவர் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு, அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த ஒர்க் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கா? we are very satisfied. ரொம்பவே திருப்தியாக இருக்கு. ஆக்சுவலாக எங்ககிட்ட ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு பிடிச்சதான் இது ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணோம். அவங்க சொன்னதை விடவே இன்னும் அழகாகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாங்களா? ஆமாம், அவங்க சொன்ன டைம்லேயே கரெக்டாக முடிச்சு. மேடம், உங்களுக்கு கிச்சன் வந்து பார்க்க எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்கா? ரொம்பவே நல்லா இருக்கு. 2 கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பூஜா யூனிட் வந்து கோயிலில் இருக்கிற மாதிரியே கலர்ஸெல்லாம் போட்டு பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இதில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பெட்ரூம்லையுமே நாங்கள் கேட்ட மாதிரி இன்னும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், என்னோட வார்ட்ரூப் எல்லாமே ஐடியாஸ் வந்து சார் நிறைய கொடுத்தாங்க. இதை விட இப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த ஐடியாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் நல்லா அழகாக வீடு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இன்னோவேட்டிவாகவே சார் பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வீடு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். இந்த ஒர்க்கை நீங்கள் எங்கே வரைக்கும் பண்ணி தரீங்க? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நிறைய நாங்கள் சைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம், வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம், டிவி யூனிட் பண்ணுறோம், பூஜை ரூம் பண்ணுறோம், வால் சீலிங் பண்ணுறோம். நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்.